இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம்னா குவாண்டம் கம்ப்யூட்டரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். குவாண்டம் கம்ப்யூட்டரை ஏன் அந்த காலத்தில் டெவலப் பண்ணணும், எல்லா நாடுகளும் ஆர்வமாக இருக்கிறாங்க. கிளாசிக்கல் கம்ப்யூட்டர் ஏன் குவாண்டம் கம்ப்யூட்டர்லேருந்து ப்ராசஸர் ஸ்பீடு குறையுதுங்கிறதையும் பார்க்கலாம். அதாவது பார்த்திங்கன்னா 2x2 4ன்னு சொல்கிறோம். அது பார்த்திங்கன்னா கிளாசிக்கல் கம்ப்யூட்டரில் ஈஸியாக ப்ராசஸர் பண்ணிடலாம். அதே பெரிய நம்பர், இப்போ ஒரு 12 டிஜிட் நம்பரையா இன்னொரு 12 டிஜிட் நம்பரையா நம்ம மல்டிபிள் பண்ணும்போது இப்போ சாதாரண கம்ப்யூட்டரெல்லாம் அந்த ப்ராசஸரை ஈஸியாக செஞ்சு முடிக்க முடியாது. அதாவது பார்த்திங்கன்னா ப்ராசஸர் லிமிட் இருக்குது. அந்த ப்ராசஸர் லிமிட்டுக்குள்ளே தான் அது செயல்பட முடியும். அந்த குவாண்டம் கம்ப்யூட்டர் எப்படி செயல்படுதுன்னா, இந்த எவ்வளோ பெரிய ப்ராசஸராக இருந்தாலும் அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் டைமில் ஈஸியாக அந்த ப்ராசஸை செஞ்சு முடிச்சிடும். அதாவது பார்த்திங்கன்னா கிளாசிக்கல் கம்ப்யூட்டரில் ஒரு ப்ராசஸர் செய்கிறதுக்கு 4 நாள் 5 நாள் ஆகுதுன்னா, குவாண்டம் கம்ப்யூட்டரில் பார்த்திங்கன்னா அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அந்த ப்ராசஸை செஞ்சு முடிச்சிட முடியும். ஆனால் குவாண்டம் கம்ப்யூட்டரில் அந்த மாதிரி கிடையாதுங்க. இதில் பார்த்திங்கன்னா பல அணு லெவலில் போயிட்டு அதோட ப்ராசஸரை நம்ம செய்கிறோம். அதாவது பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டமில் இருக்கிற அணு ஒரு ஆர்பிட்டாலில் 2 எலக்ட்ரான் இருக்குன்னா, ஒரு எலக்ட்ரான் கிளாக் வைஸ்லையும் இன்னொரு எலக்ட்ரான் ஆன்டி கிளாக் வைஸ்லையும் சுற்றும். இப்போ கிளாக் வைஸில் இருக்கிற எலக்ட்ரானை 1ன்னு வச்சுக்கலாம், ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றுற எலக்ட்ரானை 0ன்னு வச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஆன் ஆஃப்ங்கிற 2 கான்செப்டுக்குள்ளே கொண்டு வரலாம். அது இன்னொரு விஷயங்கள் பார்த்திங்கன்னா கான்செப்ட்டு சூப்பர் பொசிஷன் ஒரு கான்செப்ட் சொல்கிறாங்க. சூப்பர் பொசிஷனுங்கிறது ஒரே சமயத்தில் 0வும் இருக்கலாம் 1ஆகவும் இருக்கலாம். இதுதான் சூப்பர் பொசிஷன் சொல்லலாம். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, ஒருத்தர் ஒரு டீ கடையில் டீ சாப்பிட்றாருன்னா, அதே ஒருத்தர் இன்னும் பக்கத்து கடையில் டிஃபன் சாப்பிட்டுட்டு இருக்கலாம். இதுதான் சூப்பர் பொசிஷன் சொல்லுவோம். இந்த சூப்பர் பொசிஷனை வச்சு தான் குவாண்டம் கம்ப்யூட்டர் கிளாசிக்கல் கம்ப்யூட்டர்லேருந்து நம்ம வேறுபடுத்தலாம். அதே பார்த்திங்கன்னா இன்னொரு கான்செப்ட் பார்த்தோம்னா குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட். இப்போ பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஒரு கான்செப்டை ஒரு சிம்பிளான விஷயத்தை வச்சு நம்ம ஈஸியாக அதை சால்வ் பண்ண முடியும். கிளாசிக்கல் கம்ப்யூட்டரால் இவ்வளோ பெரிய ப்ராசஸரை நம்ம அவ்வளோ சீக்கிரமாக நம்ம சால்வ் பண்ண முடியாது. குவாண்டம் அது பார்த்திங்கன்னா குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட்னு சொல்லுவோம். இப்போ பார்த்திங்கன்னா ஒருத்தர் ஒரே சமயத்தில் எல்லா டைம்லேயும் இடத்துலையும் இருக்கிறது தான் என்ன சொல்லுவோம்னா சூப்பர் பொசிஷன் சொல்லுவோம். குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட்டுன்னு எதை சொல்கிறோன்னா, குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட்னு ஒரு கான்செப்டை இதில் கொண்டு வராங்க. அதாவது குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட்டுங்கிறது, அதாவது இங்கே ஒரு சாதாரணமாக ஒருத்தர் இங்கே இந்தியாவில் ஒரு காயினை சுற்றுறாருன்னு வச்சிங்களேன், அவருக்கு ஹெட்டு விழுது. அதே காயினை யூஎஸ்ல ஒருத்தர் சுற்றுறாருன்னு வச்சுங்க, அவருக்கு என்ன கிடைக்கும், ஹெட்டு கிடைக்குமா டெயில் கிடைக்குமான்னு நம்ம இங்கேருந்து கண்டுபிடிக்கலாம். அதாவது பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்கிறவருக்கு ஹெட்டு கிடைக்குதுன்னா யூஎஸ்ஏல இருக்கிறவருக்கு டெயில் தான் கிடைக்கும் கண்டிப்பாக. இதே கான்செப்ட் வச்சு தான் இப்போ நம்ம அந்த குவாண்டம் கம்ப்யூட்டரில் நம்ம ஒரு ப்ராசஸ் நம்ம செய்ய முடியும் ஃபாஸ்ட்டாக. அதாவது ஒருத்தருக்கு 1 ஆன்சர் கிடைக்குதுன்னா இன்னொருத்தருக்கு 0 தான் கிடைக்கும். அது திரும்ப பெருசாக ஆன்சர் பண்ணி பெரிய ப்ராசஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்க தேவையில்ல. ஒரு சிம்பிளான கான்செப்ட் வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். கம்ப்யூட்டர் ஏன் இப்போ டெவலப் நிலையிலே இருக்குன்னா, அது குவாண்டம் கம்ப்யூட்டர் டெவலப் பண்ணணுன்னா பார்த்திங்கன்னா ஒரு ரூம் சைஸ் அடைச்சிக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அது அணு லெவலில் போய்ட்டு நம்ம ஒவ்வொரு விஷயமும் பண்ணுறதில்ல. அதோட குறிப்பிட்ட டெம்பரேச்சர் ப்ரெஷரை நம்ம மெயின்டைன் பண்ண வேண்டியதாக இருக்குது. வெளியிலேருந்து போகிற ஃபோட்டான்ஸ் அது உள்ளே போய் அதை டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாத ஒரு ப்ராசஸை. அதனால் பார்த்திங்கன்னா இது பெரிய ஒரு இடத்த அடைகிற அளவு பெருசாக இப்போதைக்கு வடிவமைச்சிருக்காங்க. ஆனால் எதிர்காலத்தில் பார்த்திங்கன்னா இது சின்ன ஒரு கையடக்க ஒரு கருவி மாதிரி வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமான டைம் எடுக்கும். கண்டிப்பாக குவாண்டம் கம்ப்யூட்டரை வச்சு நம்ம பெரிய பெரிய ப்ராசஸை ரொம்ப ஃபாஸ்ட்டாக செஞ்சு முடிக்க முடியும். இதனால் பார்த்திங்கன்னா ஏஐ டெக்னாலஜியில் இந்த குவாண்டம் கம்ப்யூட்டர் டெக்னாலஜியை கண்டிப்பாக வருங்காலத்தில் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இன்னும் கொஞ்சம் அதுக்கு டைம் ஆகும். அந்த ஏஐ இந்த டெக்னாலஜியை பயன்படுத்தும் போது குவாண்டம் கம்ப்யூட்டரில் இன்னும் பார்த்திங்கன்னா அந்த ப்ராசஸருடைய ஸ்பீடு அதிகமாக இருக்கும். இந்த குவாண்டம் கம்ப்யூட்டரை வச்சு நம்ம பெரிய பெரிய ப்ராசஸை ரொம்ப ஃபாஸ்ட்டாக செஞ்சு முடிக்க முடியும். இதனால் பார்த்திங்கன்னா ஏஐ டெக்னாலஜியில் இந்த குவாண்டம் கம்ப்யூட்டர் டெக்னாலஜியை கண்டிப்பாக வருங்காலத்தில் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இன்னும் கொஞ்சம் அதுக்கு டைம் ஆகும். அந்த ஏஐ இந்த டெக்னாலஜியை பயன்படுத்தும் போது குவாண்டம் கம்ப்யூட்டரில் இன்னும் பார்த்திங்கன்னா அந்த ப்ராசஸருடைய ஸ்பீடு அதிகமாக இருக்கும். கம்ப்யூட்டரில் இருக்கிற ஒவ்வொரு கான்செப்டும் உங்களுக்கு புதுமையாக இருக்கலாம். ஏதோ ஸ்பைடர் மேனு பறக்கிறாரு தாவறாரு அங்கேயும் ஒட்டி ஒட்டி பறக்கிறாரு இது மாதிரிலாம் உங்களுக்கு தோணும். ஆனால் இது கான்செப்ட் உண்மை, இது நிரூபிக்கப்பட்டது. ஆனால் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் எல்லா விஷயமும். ஆனால் இது குவாண்டம் லெவல்னா அணுவோட சின்ன லெவல். அதுலேருந்து நம்ம பார்க்கும்போது இந்த மாதிரியான விஷயம்லாம் இருக்குது. இதை பற்றி தீவிரமாக நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப ஆராய்ச்சி பண்ண வேண்டாம். ரொம்ப தெரிஞ்சுக்கணுன்னா ரொம்ப ஈக்குவேஷன் வச்சு வருடக்கணக்கில் அதை சால்வ் பண்ணிட்டு அலையணும். அந்த அளவுலாம் நம்ம போகணும்னா சிம்பிளாக அந்த கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சுட்டா போதும்.